பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த வேளையில் நம்முடைய அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதற்கு மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தினத்தில் நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தையானது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அதுக்கு உதாரணமாக வேத வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது, வேதாகமத்தில் யோபு என்கிற ஒரு மனுஷன் எல்லோருக்கும் தெரியும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். உண்மையாகவே யோபுவை போல வேதாகமத்தில் அதிகமாக சோதிக்கப்படவில்லை. அவருடைய வாழ்க்கையில் அநேக சோதனைகள் வந்தது என்று சொல்லி பார்க்க முடியும். அது அவருடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது, யோபு என்றால் என்ன? யோபு என்றால் அவர் வெறுக்கப்பட்டவர், துன்புறுத்தப்பட்டவர், அவர் சோதிக்கப்பட்டவர். மனிதர்கள் மூலமாக வெறுக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தார். சாத்தான் நிமித்தமாக துன்புறுத்தப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தார். சோதிக்கப்பட்டவராக இருந்தார். அவர் மிகவும் துன்பப்பட்ட மனுஷனாக இருந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. எபிரேய மொழியில் யோபு என்ற பெயரின் அர்த்தம் ஐயோ என்று வந்தது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஐயோ என்று சொல்லி குறிப்பிடுகிறது. யோபனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது, யோபு 1ஆம் அதிகாரம் அதில் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் இப்படியாக இருக்கிறது. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லி தேவனே சாட்சி கொடுக்கிறார். அதாவது யோபினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று சொல்லி தமிழ் வேதாகமத்தில் போட்டிருக்கிறது. ஒரு சில வேதாகமத்தில் நான் ஆராய்ச்சி செய்து பார்த்த பொழுது, எம்எஸ்ஜி என்று சொல்லப்படுகிற ஒரு வேதாகமத்தில் அவர் நண்பன் என்று குறிப்பிடுகிறார். என்னுடைய நண்பனாகி யோபின் மீது நீ கவனம் வைத்தாயோ என்று சொல்லி. ஒரு சில வேதாகமத்தில் தேவனுடைய மனுஷன், என்னுடைய தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாய் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இன்னும் அதிகமாக பார்க்கும்பொழுது அதுதான், என் நண்பன் மீது நீ கவனம் வைத்தாயோ. அப்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸை போல தேவன் பழகுகிறார். ஒரு நண்பனிடத்தில் ஒரு நண்பன் தன்னுடைய காரியத்தை பகிர்ந்து கொள்வான். அதுபோல யோபினுடைய வாழ்க்கையிலும் யோபு ஒரு நண்பனை போல தேவனிடத்தில் உறவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்க முடியும். தேவனும் யோபினிடத்தில் ஒரு நண்பனை போல உறவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்க முடியும். தேவன் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவன் யோபுவை குறித்து அவரே சாட்சி கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் யோபுவை போல கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி சொல்லுகிற ஒரு பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா என்று சொல்லி பார்க்க முடியும். சாட்சி சொல்லுகிறது என்று சொன்னால் நாம் பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் வரும். அந்த போராட்டங்கள் மத்தியில் யோபுவை போல நாம் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளைகளாக, கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி வேத வசனத்தில் சொல்லுகிறது. அநேக இடங்களில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த யோபு எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். மிகவும் ஒரு செல்வ செழிப்பான ஒரு சீமானும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனுஷனாக இருந்தார். தன்னுடைய ஆசீர்வாதங்களை இழந்தார். தன்னுடைய குமாரத்திகளை இழந்தார் என்று சொல்லி பார்க்க முடியும். அவருடைய வாழ்க்கையில் சாத்தான் அவன் பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் என்று சொல்லி உடனே கேட்கிறான். கர்த்தர் ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது அந்த சாத்தானுக்கு மிகவும் அது எரிச்சல் வருகிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் சாத்தான் நம்மை குறித்து தேவனுடைய சமூகத்தில் அவன் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? தேவனுக்கு நாம் பயந்து நடக்கிறோமா? யோபுவை போல நாம் உத்தமர்களும் சன்மார்க்கரும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு நாம் விலகி ஓடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, யோபுனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்களுக்காக அதிகாலமே எழுந்து அவர் பலி செலுத்துகிறார் என்று சொல்லி பார்க்க முடியும். ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களெல்லாம் செய்து வருவான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அதிகாலமே எழுந்து தேவனை தேடுகிற ஒரு மனுஷன்,
கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனுஷன், உத்தமம் உண்மையுள்ள ஒரு மனுஷன். அதான் வேத வசனம் சொல்கிறது. He was honest inside and out, a man of his word, who was totally devoted to God and hated evil with a passion. அவர் பாருங்க, தன்னுடைய உள்ளான மனிதனுடைய வாழ்க்கையிலும் வெளிப்புறத்திலும் வெளியான வாழ்க்கையிலும் அவர் மிகவும் உண்மையுள்ளவராக இருந்தார். ஏதோ ஒரு மனுஷனுடைய பார்வைக்கு மாத்திரம் உண்மையுள்ளவனாக இராதபடிக்கு, ஏதோ தன்னுடைய பிள்ளைகளுடைய பார்வைக்கு உண்மையில் ஒரு தகப்பனாக இராதபடிக்கு, எல்லாவற்றிலும் தேவனுக்கு முன்பாகவும் எல்லா மனிதர்களுக்கு முன்பதாகவும் பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு முன்மாதிரியான ஒரு ரோல் மாடல் உள்ள ஒரு தகப்பனாகவும், தன்னுடைய மனைவிக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு தகப்பனாக ஒரு கணவனாகவும் வாழ்ந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் சாத்தான் மிகவும் சோதிக்கிறான் என்று சொல்லி பார்க்க முடியும். அவன் தேவனுடைய சமூகத்திலே சென்று, யோபு விருதாவாகவா உம்மை துதிக்கிறான், விருதாவாகவா அவன் நடக்கிறான், தேவனுக்கு பயந்து நடக்கிறான் என்று சொல்லி, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, உன் கைகளின் கிரை ஆசீர்வதித்தீர், உடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று சொல்லி சாத்தான் சொல்கிறான். அப்போது தேவனை நாம் தேடுகிறதும் சாத்தான் நன்றாக அறிந்திருக்கிறான். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தேவனை தேடுவதும் தேடாமல் இருப்பதும் அது அவங்களுடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவனை தேடும் பொழுது ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனை தேடாமல் போகும் பொழுது அநேக சோதனைகள் வரும். தேவனை தேடிக்கொண்டிருக்கும் பொழுதும் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஆசீர்வாதங்களை அவன் பறித்து கொள்ள அவன் எத்தனம் பண்ணி கொண்டே இருக்கிறான். காரணம், நாம் தேவ நாமத்தை தூஷிக்க வேண்டும், தேவனுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை அவனுக்கு நேராக அவன் வழிநடத்தி கொண்டே இருக்கிறான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லு. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவருடைய வசனத்தை கொண்டு நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் நம்மை விட்டு அவன் ஓடி போகிறவனா இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, யோபு மிகவும் நீதிமானாக இருந்தான் என்று சொல்லி வேதம் நமக்கு தெல்லம் தெளிவாக கூறுகிறது. நீதிமானாக இருந்தார். நீதிமான் என்றால் கர்த்தருக்கு முன்பாக சரியான நிலையில் இருப்பவன் என்று சொல்லி காணப்படுகிறது, நாம் பார்க்க முடியும். நீதிமான் என்பது பாவம் செய்யாத ஒரு மனுஷன் என்ற ஒரு பொருள் கொண்டதல்ல. தவறுகள் நேரும் பொழுதும் தன்னை சரி செய்து கொண்டு கர்த்தருடன் ஒப்புரமானவன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தவறுகள் செய்தாலும் அந்த தவறுகளை ஏற்றவாறு நாம் வாழ்ந்து கொண்டு இராதபடிக்கு நீதிமொழியில் 28:13 வசனம் சொல்கிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ கர்த்தரிடத்தில் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களை நாம் மறைத்து வைக்கக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கை செய்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் எரிந்து போடுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அநேக தேவனுடைய பிள்ளைகளை அவன் சாத்தான் சோதித்தான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். உதாரணமாக நம்முடைய ஆதி தகப்பன் ஆதாம் ஏவாள் என்பவர்களை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். அவன் வஞ்சக சூழ்ச்சியோடு அவர்களை வஞ்சிக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அந்த இடத்திலையும் கூட அவர்கள் விழுந்து போகிறார்கள். காரணம், அந்த சாத்தானுக்கு அவர்கள் இடம் கொடுத்தபடினாலே அவர்கள் விழுந்து போனார்கள், பாவத்திலே விழுந்து போனார்கள். அந்த பாவத்திலே விழுந்து போன மனிதர்களை இன்னும் அவன் பாவத்திலே தள்ளிக்கொண்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய அவன் தூண்டிக்கொண்டே இருக்கிறான் என்று சொல்லி பார்க்க முடியும். இன்றைய தினத்தில் யோபுவை போல ஒரு விசுவாசமுள்ள ஒரு பிள்ளைகளாக தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு முன்பதாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு தகப்பனாக ஒரு தாயாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழும் பொழுது சாத்தானாலே வருகிற அநேக துன்பங்களை தேவன் விலக்கி போடுவார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட தேவன் நம்மை விடமாட்டார். யோபுவை பார்த்து சாட்சி கொடுத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் சாட்சி சொல்ல அதுக்கு நாம் ஆயத்தமாக பரிசுத்தமாக நம்மை பரிசுத்தப்படி ஒரு நாளும் நிதானித்து வாழ்கிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டுமாக யோபுனுடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார், தன்னுடைய ஆசீர்வாதங்களை இழந்தார். அதற்கு பிறகு சாத்தான் தேவனிடத்திலிருந்து அனுமதி பெற்று உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலைமுட்டும் பருக்கள் நிறைந்த ஒரு நிலைமையை சாத்தான் கொண்டு வருகிறான். அந்த நிலைமையில கூட தேவனை நோக்கி அவர் மன்றாடுகிறார், துதிக்கிறார். தன்னுடைய கட்டண மனைவி சொல்லுகிறாங்க, இன்னுமா நீர் உடைய உத்தமத்தில் நீர் நிற்கிறீர், தேவனுடைய நாமத்தை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லும் பொழுதும் கூட
தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்று நாம் தீமையை பெறாமல் இருப்பது எப்படி என்று சொல்லி அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் தீமையை கொடுக்கிற தேவன் அல்ல. இருந்தாலும் யோபு அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்குள்ளாக, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் உறுதியாக இருப்பேன், நான் விசுவாசமாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரில் நம்பிக்கையாக இருப்பேன் என்ற ஒரு மாபெரும் ஒரு உறுதியுடன் வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்தார். அவர் மிகவும் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷனாக இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அவர் அநேக ஜனங்களுக்கு நன்மைகள் செய்த ஒரு மனுஷனாக இருந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. தேவன் அவருடைய எல்லா நிலைமைகளையும் மாற்றினார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வாழ்ந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மனைவி மூலமாக ஒரு சில வார்த்தைகள் வருகிறது. தன்னுடைய இருதயத்தை துன்பப்படுத்தி தன்னுடைய ஜீவனுக்கு விரோதமாக தேவனுடைய நாமத்தை தூஷிக்க வேண்டும் என்பதற்கு விரோதமாக சாத்தான் எத்தனை பண்ணி கொண்டிருக்கிறான். தன்னுடைய மனைவி மூலமாக சாத்தான் பேசுகிறான். ஆனாலும் ஒரு பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே என்று சொல்லுகிறார். பைத்தியம் என்று சொல்லப்படவில்லை, அதுபோல பேசுகிறாயே என்று சொல்லி தன்னுடைய உதடுகளினால் கூட அவர் பாவம் செய்யாத ஒரு மனுஷனாக இருந்தார். தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்முடைய வாயிலே புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுக்கு பிரியமுள்ளவைகளாக இருக்கும் பொழுது அது சாத்தானுடைய கிரியைகளை முற்றிலும் அது அழித்து போட வல்லமுள்ளதாக இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவிலே அது வருகிறதா இருக்கிறது. நாம் தான் விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை செய்ய வேண்டும். அந்த சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற பிள்ளைகளாக இராதபடிக்கு, தேவன் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் விசுவாசமாக இருப்பேன், பற்றுதலாக இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே இன்றைய தினத்திலும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார்களா? இன்னுமா நீர் தேவனுடைய நாமத்தை நீர் விசுவாசிக்கிறீர்? இன்னுமா நீ ஆராதித்து கொண்டிருக்கிறாய்? இன்னுமா நீ சபைக்கு போய் கொண்டிருக்கிறாய்? நீ சபைக்கே போகாத, கர்த்தர் உனக்கு நன்மை செய்யவில்லையே, நீ ஏன் தேவனை துதிக்கிறாய்? எந்த ஒரு ஆசீர்வாதம் உன்னிடத்தில் இல்லை என்று சொல்லி அநேக ஜனங்கள் பேசி கொண்டிருக்கலாம். அப்படி அல்ல. யோபு அந்த நிலைமையில் இருந்து தன்னை தூஷித்த, தனக்கு விரோதமாக பேசின தன்னுடைய நண்பர்களுக்காக ஒரு வேண்டுதல் செய்கிறார். இந்த வேளையிலும் கூட உங்களுக்கு விரோதமாக பேசுகிற ஜனங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய எல்லா சிறையிருப்புகளை மாற்றி ஆசீர்வாதங்களை தருகிற தேவனாக இருக்கிறார். யோபனுடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் இரட்டத்தனையாக கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். உண்மையாகவே இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தரே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you.